வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அழகு 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். இந்த லெசன்ல நம்ம பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ண போகுது, என்னென்ன மெத்தட்ஸ்ல ரீப்ரொடக்ஷன் பண்றது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிமுகத்துல பாருங்க, உயிரினங்களின் வாழ்நாளானது இப்புவியில் வரையறுக்கப்பட்டதாகும். சோ எல்லா உயிரினங்களுக்கும் இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. சோ கொஞ்ச காலம் தான் அது வாழப்போகுது. எனவே எந்த ஒரு உயிரினமும் நீண்ட நாள் உயிர் வாழ இயலாது. அனைத்து உயிரினங்களும் தன்னை ஒத்த உயிரினத்தை உருவாக்கும் திறன் இனப்பெருக்கம் எனப்படும். இனப்பெருக்கம் தன்னை போன்ற உயிரினங்களின் தோன்றலுக்கு வழிவகுக்கிறது. இது தொடர்ந்து உயிரினங்கள் உயிர் வாழ்தலை தீர்மானிக்கிறது. ஒருவேளை ரீப்ரொடக்ஷன் நடக்கல அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இனம் என்ன செஞ்சிடும், முற்றிலும் இல்லாமலே போயிடும், அழிஞ்சே போயிடும். ஓகேவா? இனப்பெருக்கம் ஒண்ணு இருக்கிறதுனால பூமியில அடுத்தடுத்து உயிரினங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, தோன்றிக்கிட்டே இருக்காது. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படும் நிகழ்வு சுய நில பேருடைமை எனப்படுகிறது. இனப்பெருக்கம் நிகழும் காலமானது எல்லா லிவிங் திங்ஸும் இனப்பெருக்கம் பண்ணுதும். ஆனா அந்த நிகழக்கூடிய காலம்ங்கிறது இப்ப பாக்டீரியா எல்லாம் பார்த்தோம்னா 24 மணி நேரத்திலே மல்டிபிளா நிறைய க்ரோ ஆக ஆரம்பிச்சு. ஹியூமன் பீங்ஸ் நம்ம என்ன செய்யறோம், ஒரு குழந்தை வரணும்னா 10 மாசம் தான், அந்த 280 நாள் சொல்லுவாங்க ஜெஸ்டேஷன் பீரியட். அவ்வளவு நாள் ஆகும் ஒரு குழந்தை வெளில வர்றதுக்கு. அப்ப பூனை, எலி எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா அந்த இனப்பெருக்கம் காலம்ங்கிறது வேரி ஆகும். ஈஸ்ட், பாக்டீரியா, எலி, பசு, யானை மற்றும் மனிதன் இனப்பெருக்க காலத்தில் இம்மாறுபாட்டை காணலாம். பால் இனப்பெருக்கத்தின் மூலம், பால் இனப்பெருக்கம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுல கண்டிப்பா என்ன செய்யணும், ஆண் மற்றும் பெண் செல்கள் இணைஞ்சாதான் நமக்கு என்ன செய்யும், ஒரு புதிய உயிரினம் தோன்றும். அதாவது மற்றும் அண்டன். இதை நம்ம உள்ள டீட்டெயிலா படிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, தாவரங்களில் இனப்பெருக்கம். சோ பிளான்ட் எப்படிதான் இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னா, தாவரங்களில் 3 வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் உடல இனப்பெருக்கம், பாலினா இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உடலை இனப்பெருக்கம். உடலை இனப்பெருக்கம்னா அங்கேயே உடல்னு கொடுத்துட்டாங்க. அப்ப தாவரங்கள் என்ன பண்ணுது, அதோடைய பாடி பார்ட்ஸ் மூலமா நெக்ஸ்ட் ஜெனரேஷனா ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் பாடி பார்ட்ஸ் வேரா இருக்கலாம், தண்டா இருக்கலாம், கிளைகளா இருக்கலாம், முட்டுகளா இருக்கலாம், விதைகள் மட்டும் கிடையாது. ஓகேவா? சோ இதுதான் பாடி பார்ட்ஸ். விதைகள்ங்கிறது பார்த்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்துடும். அப்ப உடலை இனப்பெருக்கம்னா அதோட பாடி பார்ட்ஸ் மூலமா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செம்பர் செடி வச்சிருக்கீங்கன்னா அந்த கிளையை வெட்டி வைக்கிறோமா, அந்த கிளையில இருந்து என்ன பண்ணுது, நமக்கு இன்னொரு நியூ பிளான்ட் கிடைச்சிருது. சக்கரவள்ளி கிழங்குலாம் பாருங்க, கீழே உள்ள அந்த ரூட் இருக்கு, அந்த கிழங்குல இருந்து நமக்கு என்ன பண்ணுது, இன்னொரு புதுச்செடி ஒண்ணு வந்துருது. உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அந்த உருளைக்கிழங்குல இருந்து நமக்கு என்ன பண்ணுது, இன்னொரு புது பிளான்ட் ஒண்ணு வந்துருது. அப்ப அந்த தாவரத்தோட உடல் பாகங்களில் இருந்து நமக்கு என்ன பண்ணுது, இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இந்த வகை இனப்பெருக்கத்தில் புதிய இளம் தாவரங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு பாகத்தில் உள்ள உடல செல்களில் இருந்து தோன்றுகின்றன. அதாவது எங்க இருந்து பாருங்க, தாய் தாவரத்தில் உள்ள வேர், தண்டு, இலை அல்லது மொட்டு, இதுல இருந்து எங்க வந்தாலும் அது என்னது, உடல இனப்பெருக்கம் தான். முதலான ஏதேனும் ஒரு உறுப்பிலிருந்து இளம் தாவரம் தோன்றி அது தனி தாவரமாக வளர்கிறது. இவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுவதில் குன்றா பகுப்பு மட்டும் நடைபெறுவது, அதாவது மைட்டாசிஸ் மட்டும் நடைபெறுது. அதனால வளரக்கூடிய அந்த இளம் தாவரங்கள் அப்படியே யார மாதிரி இருக்கும், தாய் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் எல்லாம் எதுவுமே இணையில. ஒரு முருங்கை மரத்துல இருந்து ஒரு கிளையை வெட்டி வச்சீங்கன்னா அப்படியே அது மாதிரிதான் இதுவும் இருக்கும். அந்த தாய் தாவரத்துல இருந்து அப்படியே நம்ம என்ன செய்யறோம், ஒரு புதிய பிளான்ட்டை உருவாக்குறோம். அப்ப அதை பாக்குறதுக்கு அப்படியே தாய் மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அதே நோய் யாருக்கு வந்துடும், நம்ம வெட்டி வச்சு அந்த கிளைக்கும் வந்துடும். இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறும் போது பாலின செல்கள் இணைவதில்லை. அதாவது மேல் ஃபீமேல் கேமெட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஆண் பெண் இணைவது கிடையாது. கீழே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தாவரங்கள் அந்த உடல் பாகத்து மூலமா இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு படிச்சோமா, எந்தெந்த பாகங்கள் மூலமா இனப்பெருக்கம் பண்ணுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இலை உடல இனப்பெருக்கம். அப்பனா இதுல தாவரங்கள் எது மூலமா இனப்பெருக்கம் பண்ணுது, இலைகள் மூலமா இனப்பெருக்கம் பண்ணுது. கீழே ஒரு படம் ஒண்ணு கொடுத்தாங்களா உங்களுக்கு. இந்த தாவரத்துல இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விளிம்புல நமக்கு என்ன வருது, சின்ன சின்ன மொட்டு மாதிரி வெடிச்சு வருது. ஓகேவா? அதுலயே நமக்கு கீழே இங்க பாருங்க ரூட் ஃபார்மேஷன் தெரியுதா, வெள்ளை வெள்ளையா ரூட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் தாய் இலை. இந்த பெருசா இருக்கு இல்லையா, இந்த தாய் இலையோட விளிம்புகள்ல பார்த்தோம்னா இளம் தாவரம் வந்துருச்சு. அது நம்ம உடைச்சு மண்ணில வச்சோம்னா திரும்ப அது என்ன செஞ்சிடும், இன்னும் ஒரு புதிய தாவரமா வந்துடும். அப்ப ஒரு புதிய தாவரம் தாயோட எங்க இருந்து உருவாகுது, இலைகள்ல இருந்து உருவாகுது. இந்த தாவரம் தமிழ்ல கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இலையை நீங்க ஒரு ஆணில மாட்டி தொங்க வச்சிட்டீங்கன்னா அது காத்துல உள்ள ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணிடும், இந்த விளிம்புகள்ல அந்த குட்டி குட்டியா இந்த செடியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இரணக்கல்லி, அதாவது பிரயோபிலம் தாவரத்தின் இலைகளின் விளிம்பில் உள்ள பள்ளங்களில் இருந்து இளம் தாவரம் தோன்றுகிறது. அப்ப செகண்ட் பாருங்க, தண்டு உடல இனப்பெருக்கம். இதுல இனப்பெருக்கம் எது மூலியமா நடக்குது, தண்டு மூலியமா நடக்குது. கீழே படம் கொடுத்துருக்காங்க, படத்தை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருங்க. இங்க ஒரு பிளான்ட் இருக்கு, இந்த பிளான்ட்டோட தண்டு பாருங்க மண்ணுல வளைஞ்சு மேல வரும்போது இது ஒரு புதிய தாவரமா வளர்ந்துருது. அப்ப இந்த தண்டு மண்ணுல டிபெண்ட் ஆகும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துருது, ரூட் ஃபார்மேஷன் நடைபெற ஆரம்பிச்சது. செகண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப தண்டு மூலயமா இது இனப்பெருக்கம் பண்ணுது. நம்ம வீட்டுல ஜாஸ்மின் வச்சுக்கோங்களா, குண்டுமல்லி ஒரே ஒரு செடி வச்சு பாருங்க, பக்கத்துல அதுவாகவே என்ன பண்ணும், அந்த தண்டு மண்ணுல விழுந்து அந்த தண்டுல இருந்து வேர்கள் விட ஆரம்பிச்சு நிறைய தாவரம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அருகம்புல்லும் பாருங்க, நீங்க ஒரு இடத்துல அந்த செடியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது தண்டு ஃபுல்லா வேர்கள் இருக்கும். தண்டு மண்ணுல பதிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தண்டுல ஒவ்வொரு கணுவிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்கள் நிறைய விட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அது ஓடு தண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா தண்டு மூலமா இனப்பெருக்கம் பண்ணுது. ஸ்ட்ராபெரி முதலான மெலிந்த தண்டுகளை உடைய தாவரங்களின் தண்டு தரையில் படும்பொழுது அங்க என்ன பண்ணுது, அந்த தரையில் பட்ட தண்டுல வேர் ஒன்றி புதிய இளம் தாவரம் தோன்றுகிறது.
தாய் தாவரத்தில் உள்ள தொடர்ந்து அறுபடும் போது இளம் தாவரம் தனித்தாவரமாக வளர்கிறது. சோ ஃபர்ஸ்ட் அது பேரண்ட் பிளான்ட்ல இருந்து வருது. அது வந்து மண்ணுல வந்து வேறு ஊனத்துக்கு அப்புறம் தாயில உள்ள கனெக்ஷன் வந்து கட் ஆயிட்டு மறுபடியும் அது ஒரு புதுச்செடியா நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்க, வேர் உடலை இனப்பெருக்கம். வேர் மூலயமா இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய தாவரங்கள். கருவேப்பிலை செடி வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க ஒரே ஒரு கருவேப்பிலை மரம் வச்சு பாருங்க, கீழே நிறைய வந்து கருவேப்பிலை கண்ணு வந்து முளைச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மேக்ஸிமம் எது மூலயமா வருது? அந்த வேர்கள் மூலயமா வருது. கீழே நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அஸ்பாரகஸ், சக்கரவள்ளி கிழங்கு முதலான தாவரங்களின் வேர்க்கிழங்குகள் உடல் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுகின்றன. அடுத்தது பாருங்க, குமிழ்கம், அதாவது பல்பின் உடல் இனப்பெருக்கம். அதாவது இந்த பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தாவரம் என்ன பண்ணுன்னா பூ பூக்கறதுக்கு பதிலா மொட்டு மாதிரி ஒரு குமிழை உருவாகிடும். அந்த குமிழில இருந்து நமக்கு என்ன பண்ணுன்னா இன்னொரு ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் ஆயிடும். அதாவது வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பல்பின் உடல் இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள். தாவரங்களின் பூவின் மொட்டானது ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குமிழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குமிழம் வந்து மண்ணில் விழும்போது என்ன செஞ்சிடும்? மறுபடியும் வேறொன்று ஒரு புதிய தாவரமா வளர்ந்துருக்கும். அந்த குமிழத்துக்குள்ள நிறைய எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அது மூலயமா ஒரு புது தாவரமா வளர்ந்துரும். ஒரு இளம் தாவரத்தை உருவாக்குகிறது. எக்ஸாம்பிள் கற்றாழை. அடுத்தது பாருங்க, பிற வகையான உடல் இனப்பெருக்கம். இப்ப பார்த்தது நம்ம எல்லாமே இந்த மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள நடக்கக்கூடிய இனப்பெருக்கம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் துண்டாதல்னு கொடுத்திருக்காங்க. துண்டாதலுக்கு எக்ஸாம்பிள் யாரை கொடுத்திருக்காங்க பாருங்க, ஸ்பைரோகைரா துண்டாதல் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்பைரோகைராங்கிறது ஒரு பாசி. ஓகேவா? அந்த பாசியோட வடிவம் வந்து இப்படிதான் இருக்கு. இந்த பாசியை வந்து நீங்க எத்தனை பீஸா உடைச்சாலும் நம்ம உடைக்கக்கூடிய அத்தனை பீஸுமே என்ன செஞ்சிடும்? இன்னும் ஒரு புதிய பாசியா இந்த இடத்துல அது வளர்ந்துரும். துண்டாதல் அதுக்கு என்ன, துண்டு துண்டா எத்தனை துண்டா உடைச்சாலும் உடைக்கக்கூடிய அத்தனை துண்டும் புதுசா உருவாகிடும். துண்டாகும் இயல்புடைய இடைகளை கொண்ட பாசிகளில் இருந்து, இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா அந்த பாசி தான். பாசியோட பேர் தான் ஸ்பைரோகைரா. ஏற்படும் துண்டுகளில் இருந்து புதிய இளம் தாவரம் உருவாகிறது. ஒவ்வொரு சிறிய துண்டு பாசியிலும் குறைந்தது ஒரு செல்லாவது இருந்தால் மட்டுமே புதிய தாவரம் உருவாகும். நம்ம வெட்டி போடுறோம் இல்லையா பீஸ், அதுல ஒரே ஒரு செல் இருந்தா கூட போதும். அது என்ன பண்ணிடும்? இன்னும் ஒரு புதிய ஒரு பாசியா முளைச்சு வந்துடும். வெட்டின பீஸ்ல வந்து செல்கள் உள்ளனா அது என்ன பண்ணாது? புது தாவரமா வளராது. எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. அடுத்தது பிளத்தல். பிளத்தல் அப்படின்னா ஒரு செல் என்ன செய்யும்? ரெண்டா உடைஞ்சு போகும். எக்ஸாம்பிள் பாருங்க, அமீபா கொண்டுறாங்க. அமீபா, பாக்டீரியா இதுங்கெல்லாம். இப்ப ஒரு மெச்சூர் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முதிர்ந்த ஆர்கானிசம். இது என்ன பண்ணுது? இது உடம்புக்குள்ள இந்த சைட்டோகைனசிஸ், கேரியோகைனசிஸ் எல்லாம் ப்ராசஸ் நடந்து இந்த செல் வந்து இந்த மாதிரி 8 மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்கிடுச்சு. இப்ப இதுக்குள்ள இந்த தாயில உள்ள சைட்டோபிளாசம் ரெண்டா பிரிஞ்சிச்சு, தாயில உள்ள நியூக்ளியஸ் ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்ப இது ரெண்டா பிளவுபடும் போது எத்தனை செல்லா கிடைச்சிச்சு? ரெண்டா கிடைச்சிச்சு. மறுபடியும் இதுங்க பிளவுபடும் போது எத்தனை செல்லு கிடைக்கும்? 4 செல்லு கிடைக்கும். திரும்ப இதுங்க பிளவுபடும் போது எத்தனை கிடைக்கும்? 8 செல்லு கிடைக்கும். ஓகேவா? இப்படியே இதனுடைய இனப்பெருக்கம் வந்து உடஞ்சு போய்கிட்டே இருக்கும். இந்த வகை இனப்பெருக்கத்தில் தாய் செல்லானது இரண்டாக பிரிந்து ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு செல் தோன்றுகிறது. அடுத்தது மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஈஸ்ட் தான். ஓகேவா? ஈஸ்டோட ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே இந்த படத்தை பாருங்க. இங்க ஈஸ்ட் செல் இருக்கு. இந்த ஈஸ்ட் செல்ல இருந்து ஒரு மொட்டு ஒண்ணு வளருது, புதிய மொட்டு தோன்றுது. அதுக்கப்புறம் இந்த புதிய மொட்டுலையும் திரும்ப திரும்ப இங்க என்ன பண்ணிட்டே இருக்கு? சங்கிலி மாதிரி மொட்டுகள் மேல மேல வந்துகிட்டே இருக்கு. இந்த மொட்டுகள் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தாயை விட்டு ஒவ்வொரு மொட்டும் என்ன செஞ்சிடும்? தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்த அந்த செல் மறுபடியும் என்ன செய்யும்? 8 மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கும். மறுபடியும் இதை என்ன செய்யும்? தாய் செல்லை விட்டு பிரிச்சு போயிடும். இந்த மாதிரி அதோட உடம்புல இந்த மாதிரி மொட்டு விட்டு விட்டு என்ன பண்ணுது? இனப்பெருக்கம் பண்ணுது. இந்த வகை இனப்பெருக்கத்தில் தாய் தாவரத்திலும் தோன்றும் புதிய வளரிலிருந்து மொட்டு தோன்றுகிறது. அது மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு ஈஸ்ட். அடுத்தது பாருங்க, மீள் உருவாக்கம். மீள் உருவாக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இழந்து போன பாகம் மறுபடியும் அதுக்கு வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டு செவத்துல உள்ள பள்ளியில சண்டை போட்டுக்கும் போது பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுறதுக்காக அதோட வாழை கட் பண்ணி விட்டுட்டு ஓடி போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பள்ளிக்கு என்ன செய்யும்? அந்த இடத்துல அந்த வால் வந்து முளைக்கும். சோ அந்த பள்ளி வந்து வாழை கட் பண்ணிட்டு ஓடுது இல்லையா, அதெல்லாம் வந்து மீள் உருவாக்கத்துக்கு எக்ஸாம்பிள். மறுபடியும் அந்த பாகம் அதுக்கு என்ன பண்ணுது? இழந்து போன பாகம் வளர ஆரம்பிக்குது. இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரை தோற்றுவித்தல் இழப்பு மீட்டல் எனப்படும். எக்ஸாம்பிள் இன்ட்ரா பிளானேரியா ஆகிய உயிரினங்கள் சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கின்றன. பிரிஞ்சு போன ஒவ்வொரு துண்டும் என்ன பண்ணுது? ஒரு புதிய உயிரினமா வளருது. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.